ஹாய் மக்களே, வணக்கம். வெல்கம் பேக் டு டெலிஷியஸ் பாய் விட்டு பிரியாணி. நான் உங்கள் நிஷா ஃபியாஸ். இன்றைக்கி நம்ம ஹைதராபாதி ஸ்பெஷல் மட்டன் ஹலீம் செய்ய போகிறோம். இது ரொம்பவே டிஃபிகல்ட்டான ஒரு பெரிய ப்ராசஸ். அதை நம்ம சிம்பிளிஃபைட் மெத்தடாக வீட்டில் எப்படி செய்கிறதுன்றது பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்கு போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம சம்பா ரவை எடுத்திருக்கேன், புரோக்கன் வீட்டு. இது ஒரு கப் எடுத்துக்கோங்க. இதில் நீங்கள் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. அதில் நீங்கள் துவரம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதில் நீங்கள் சிறுபருப்பு 1 டேபிள் ஸ்பூன் போட்டுருங்க. கடலைப்பருப்பு அதுவும் நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் அதில் ஆட் பண்ணிவிடுங்க. உளுத்தம்பருப்பு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க, ரொம்ப போட தேவையில்லை. இதை 4லேருந்து 5 மணி நேரம் நீங்கள் நல்லா ஊற வச்சுக்கோங்க. அது நல்லா ஊறணும். மசூர் தால் நீங்கள் வேணும்னா அதில் ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் அதில் ஆட் பண்ணல. மட்டன் ஒரு 1/2 kg எடுத்திருக்கேன். 1/2 kg மட்டனில் சால்ட் போட்டுருங்க, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுருங்க. அதிலே கொஞ்சம் கர்டு ஊற்றிடுங்க. இதை நம்ம மேரினேட் பண்ண போகிறோம். பட் அவங்க ஆக்சுவல் மெத்தடில் இந்த மேரினேஷன் பண்ண மாட்டாங்க, டைரெக்டாக தான் வேக போடுவாங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய குக்கர் எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு பெரிய ப்ராசஸ். இது வெளியில் தெளிக்காமல் இருக்கும். அதில் நம்ம கீ தான் நிறைய போர் பண்ணணும். கீ போட்டு தான் நம்ம இதை செய்யணும். கீ நிறைய தேவை. 200 கிராம் கீ எடுத்துக்கோங்க. மட்டனில் போன்ஸ் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, கொழுப்பு இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ரெண்டுமே இருந்துச்சுன்னா தான் இது இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதை மேரினேட் பண்ணி 2 மணி நேரம் மேரினேஷன் பண்ணி வச்சுருக்க மட்டனை அந்த கீயில் நான் ஆட் பண்ணிட்டேன். அந்த கீயில் நல்லா கொஞ்சம் சாட்டே பண்ணுங்கள். இந்த மாதிரி கொஞ்சம் ஒயிட் கலரில் ஆகிடும் பாருங்கள், ஒரு 2 மினிட்ஸில். இதுக்கு மேலே நீங்கள் கொத்தமல்லி, புதினா ரெண்டுத்தையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நீங்கள் ஃபைனாக சாப் பண்ணணும்ல அவசியம் இல்லை. கொஞ்சம் முழுசாக இருந்தால் கூட பிரச்சனை இல்லை. ஏன்னா இதை நம்ம கிரைண்ட் பண்ண தான் போகிறோம். நல்லா வதக்கி விட்டுருங்க. அந்த நெய்லே அது வதங்கணும். வதக்கிட்டு இந்த பக்கம் தனியாக ஒரு கடாயில் நீங்கள் ஆயிலில் ஆனியன்ஸ் ஃப்ரை பண்ணுங்கள். 2 பாதியாக நீங்கள் பிரித்து ஃப்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பாதி நம்ம இப்போ ஆட் பண்ணிவிடுவோம் கொஞ்சம் நேரத்தில். இப்போ பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு 3மே எல்லாமே முழுசாக தான் போட்டிருக்கேன். அந்த ஆயிலில் மட்டனோட சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. அது வதங்கிட்டு இருக்கட்டும். கொஞ்சம் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப தேவை கிடையாது. ஏன்னா பச்சை மிளகோட அந்த ஸ்பைஸ் தான் நம்மளுக்கு தேவை. ஸோ மிளகாய்த்தூள் கம்மியாக தான் இருக்கணும். ஸோ நல்லா வதக்கி விடுங்க ஆயிலே இதை. இப்போது இதை இது என்னென்னா எல்லாமே கரம் மசாலா அந்த இதில் போடுறது தான். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசி மொக்கு, ஜாதிப்பத்திரி, சோம்பு, சீரகம், மிளகு, அது எல்லாத்தையும் அதில் போட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. எல்லாமே முழுசாகவே போட்டுருங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. என்ன ஸ்பைசஸ் உங்கள் வீட்டில் இருக்கோ எல்லாத்தையும் போட்டுருங்க. இந்த பக்கம் ஆயிலில் ஓரளவுக்கு ஃப்ரை ஆயிடுச்சு பாதி. அதை தூக்கி நம்ம இந்த குக்கரை, மட்டன் குக்கர் அந்த இதில் இருக்குல்ல அதில் போட்டுருங்க. நல்லா சாட்டே பண்ணி விட்டுருங்க. ஃப்ரைட் ஆனியன்ஸ் ரொம்ப வதங்க வேணாம், ஓரளவுக்கு வதங்கினா போதும். நல்லா கிண்டி விட்டுருங்க. இன்னொரு போர்ஷன் நீங்கள் நல்லா ஃப்ரை பண்ணி ஆனியன் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க, நம்மளுக்கு தேவைப்படும். இப்போதைக்கு நம்ம இவ்வளோ தான் போடணும். ஸோ இது நல்லா வதங்கின உடனே அதில் நீங்கள் தேவையான அளவு தண்ணி ஊற்றிடுங்க. தண்ணி ஊற்றிட்டு அது வேகணும். ஒரு அரை மணி நேரம் அரை மணி நேரம் இல்லை, 1 மணி நேரம் கூட அது ஆகும். நல்லா வேகணும். ஃபஸ்ட்டு ஒரு 2 விசில் ஹையில் வச்சுட்டு அப்புறம் சிம்மில் வச்சு வேக விடுங்க. இன்னொரு பாத்திரத்தில் நம்ம ஊற வச்சு 4 மணி நேரம் ஊறி இருக்கிற அந்த மிக்சரை இதில் போட்டு வேக விடுங்க. விசில் போட வேண்டாம், மஞ்சப்பொடி மட்டும் போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. தேவையான அளவு தண்ணி மட்டும் விட்டு ஓப்பன்லேயே வச்சு வேக விடுங்க. ஏன்னா பருப்பு இருக்கங்காட்டி போக வர நம்ம கிண்டி விடணும். குக்கரை க்ளோஸ் பண்ணி வைங்க. மட்டனை, பருப்பை ஓப்பன்லேயே வேக விடுங்க. பார்த்து போக வர நீங்கள் கிண்டிகிட்டே இருக்கணும், இல்லைன்னா கீழே பருப்பு அந்த மிக்சர் அப்படியே ஒட்டிக்கும். அதுதான். நல்லா வெந்த உடனே இந்த மாதிரி ஒரு கண்டிஷனுக்கு வரும். இப்படி இருக்கும் இது. இந்த மாதிரி வந்த உடனே அதை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுருங்க. ஆற வச்சுட்டு மிக்சியில் இதை நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி எடுக்கணும்.
ஸோ இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இதை ஆஃப் பண்ணிடலாம் நம்ம. இப்போ மிக்சியில் இதை போட்டுட்டு ஆறினோடனே அதை போட்டுட்டு நான் இப்போ அரைச்சி எடுத்து வச்சுட்டேன். இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது மட்டன் வந்து நல்லா வெந்துருச்சு. ஒன் ஹவர் கிட்ட நான் வேக வச்சுட்டேன். ஸோ எடுத்து பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். இதை என்ன பண்ணுங்க, நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணிவிடுங்க. ஃபில்ட்ரு பண்ணி சூப் தனியாக, அந்த மேலே இருக்க மிக்சர் தனியாக எடுத்துருங்க. ஃபில்ட்ரு பண்ண உடனே இந்த மாதிரி வரும். ஸோ இதை அப்படியே வந்து அந்த எலும்பெல்லாம் நீங்கள் எடுத்துடணும். இந்த மட்டனில் இருக்க எலும்பெல்லாம் கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுருங்க. நீங்கள் வேணும்னா தூர போட்டுடலாம், இல்லைன்னா நீங்கள் வந்து அப்புறமா யூஸ் பண்ணிக்கலாம். இதை பண்ணிவிட்டு நீங்கள் அதை மிக்சியில் வந்து அரைக்கணும். இப்போ இந்த சூப்பை வந்து கொஞ்சம் அந்த மேலே நெய்யோடு நீங்கள் கொஞ்சம் அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இது அப்புறமா நம்மளுக்கு தேவைப்படும். இந்த மாதிரி எடுத்துருங்க. பிரித்து எடுத்து ஒரு சின்ன பவுலில் எடுத்து வச்சா போதும், ரொம்ப தேவை கிடையாது சர்விங் ப்ராசஸ்க்கு. இப்போது நான் அந்த மிக்சரை வந்து மிக்சி ஜாரில் போட்டுட்டேன். எலும்பு தனியாக எடுத்துட்டேன். எலும்பு வந்து வேணுன்றவங்க வச்சுக்கலாம், வேணான்னா தூக்கி போட்டுடலாம். ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க, கொஞ்சம் ஒரு கொரன்ட்டு. ஆக்சுவலாக அவங்க ப்ராசஸில் வந்து அந்த பெரிய ஒரு கட்டையிலேயே அவங்க வந்து அதை மசிச்சு விடுவாங்க மட்டனை. நம்ம வீட்டில் வந்து அந்த அளவுக்கு நம்மளால் இது பண்ண முடியாது, ரொம்ப நேரம் வைக்க முடியாது. ஸோ அதனால நான் கொஞ்சம் இதை ஒரு மாதிரி ஒன்றும் பாதியமாக கிரைண்ட் பண்ணி நான் அந்த குக்கர்லேயே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. எந்த குக்கரில் நம்ம ஸ்டார்ட் பண்ணோமோ அதிலே ஆட் பண்ணிக்கோங்க. அதிலே நான் அந்த எலும்பும் போட்டிருக்கேன். எனக்கு அந்த எலும்பு பிடிக்கும்னா எலும்பும் போட்டிருக்கேன். அந்த அரைச்சி வச்சுருக்க அந்த பருப்பு, அந்த கோதுமை பேஸ்ட்டையும் போட்டாச்சு. தேவையான அளவு உப்பும் போட்டுருங்க. அந்த சூப்பையும் நீங்கள் ஆட் பண்ணிவிடுங்க. அதில் பாக்கி இருக்கிற மட்டன் சூப் அதையும் ஆட் பண்ணிவிடுங்க. இப்போது இந்த மாதிரி ஒரு மத்து வச்சுக்கோங்க. இந்த ப்ராசஸ் தான் உங்களுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இப்போது நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணுறதுக்கு முந்திரி, பாதாம், மிளகு, சீரகம், சோம்பு கொஞ்சோண்டு, காய்ந்த மிளகாய், கரம் மசாலா நான் வந்து கடையில் வாங்குகிற பவுடர் தான் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் வெறும் வாணலியில் ஃப்ரை பண்ணிவிடுங்க. ஃப்ரை பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் அந்த ஸ்மெல் நல்லா வந்த பிறகு அதை ஆற வச்சுட்டு பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பவுட்ரு ரெடி ஆயிடுச்சு. இதை இப்போது அங்கே மட்டன் வந்து மிக்சர் வந்து அங்கே ஹலீம் வந்து வெந்துட்டுருக்கு, சிம்மில் வச்சு பண்ணிகிட்ருக்கு. அதில் அந்த பவுட்ரை ஆட் பண்ணிவிடுங்க. இது அடிஷ்னல் ஃப்ளேவருக்காக வேண்டி நீங்கள் போடுறது. போட்டுட்டு அதே மத்தில் நல்லா கிளறி விடுங்க. கீழே கொஞ்சம் அடி பிடிக்கும், அப்பப்போ கரண்டி வச்சு நீங்கள் அதை கிண்டி விட்டுட்டே இருங்க. இந்த கடையிறது இந்த மாதிரி இந்த ப்ராசஸ் தான் வந்து ரொம்பவே வந்து முக்கியமானது. இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இப்போது இந்த டைமில் நீங்கள் வேணும்னா ரோஸ் வாட்டர், குங்குமப்பூ, கீ இதில் இதுக்கு மேலே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அது ஆப்ஷனல் தான், எல்லார் வீட்லேயும் அது எப்பவுமே இருக்காது. இது இல்லாமல் செஞ்சிங்கன்னா கூட உங்களுக்கு டேஸ்ட்டு நல்லா இருக்கும். எவ்வளோக்கு எவ்வளோ பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்ல டேஸ்ட் கொடுக்கும் உங்களுக்கு. அவ்வளோதான், பாருங்கள் மட்டன் ஹலீம் வந்து இதுதான் ஒரிஜினல் டெக்ஸ்சர். இதை நான் வந்து உங்களுக்கு ரொம்ப சிம்பிளிஃபைட் ஃபார்மில் தான் சொல்லியிருக்கேன். இது வந்து ஒரு 5 மினிட்ஸ் தம் மாதிரி போட்டுருங்க. நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு இதை வச்சுட்டு கொஞ்ச நேரம் கழித்து நீங்கள் இதை சர்வ் பண்ணிடலாம். இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 2 மினிட்ஸ் கழித்து சர்வ் பண்ணிடலாம். சர்விங்க்கு வந்து நான் ஆனியன்ஸ் வந்து இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் அந்த நம்ம சூப் எடுத்து வச்சோம் தெரியுமா, அந்த சூப்பையும் நான் எடுத்திருக்கேன். இதுதான் வந்து உங்களுக்கு ஒரு டேஸ்ட் கொடுக்கும் மட்டன் அந்த ஹலீம்க்கு. அதுக்கப்புறம் கொரியாண்டர், லெமன் இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் ஒரு பவுலில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு போட்டுருங்க. சூடாக இருக்கணும், இது சூடாக இருக்கும் போது தான் நல்லாயிருக்கும். போட்டுட்டு அந்த சூப்பு வந்து மேலே ஊற்றிடுங்க. இந்த சூப்போட அந்த நீங்கள் சூடாக நீங்கள் கொதிக்க சாப்பிடும் போது தான் இது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து ஹைதராபாத்தில் ரொம்ப ஃபேமஸ்ஸு. ரம்ஜான் டைம்ஸில் நீங்கள் கண்டிப்பாக இது இல்லாத இருக்கவே இருக்காது. அந்த ஃப்ரைடு ஆனியன்ஸை மேலே தூவிடுங்க. அதுக்கப்புறம் கொரியாண்டர் லீவ்ஸ் வந்து அதையும் மேலே தூவிடுங்க. லெமன் கண்டிப்பாக இதுக்கு நல்லா இருக்கும். நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி நீங்கள் அதை புழிஞ்சு சாப்பிட்டுக்கணும். ஹைதராபாத்தி மட்டன் ஹலீம் ரெடி ஆயிடுச்சு. வியூவர்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.